பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே நல்ல மெய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வந்ததே அதனுடைய முக்கியமான நோக்கம் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆகவே தான் தன்னை முழுவதுமாக அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நல்ல மெய்ப்பனாக ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆனே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய ஜீவனை நமக்கே கொடுத்த ஆண்டவர், இந்த காலை வேளையிலே அவரை கண்டடைகிற ஒவ்வொருவனும் அந்த ஜீவனை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருக்குள் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. ஆண்டவரை கண்டடையும் பொழுது நாம் வெளிச்சத்தை கண்டு கொள்ளுகிறோம், நாம் பிரகாசிக்கப்படுகிறோம், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆகவே தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் மனுக்குலத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு ஆடு அடிக்கப்படுவதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஜீவனை கண்டு கொள்ளுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நாம் எப்படியாவது கண்டு கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவரை கண்டு கொள்வது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லி. ஆண்டவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து எப்படியாவது நாம் அவரை கண்டடைந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஜீவனை கண்டு கொள்ளுகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை சிநேகிக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார். மாத்திரமல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலையில் எழுந்து நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக அவரை நாம் கண்டடைகிறோம், ஜீவனை கண்டடைகிறோம், தயவை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோம், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை தேடுவோம், நிச்சயமாகவே நாம் ஜீவனை கண்டு கொள்ளுகிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கண்டடையத்தக்க சமயம் அதிகாலை வேளை. அந்த கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடலாம், அவர் நமக்கு பதில் உத்தரவு கொடுப்பார். அவர் நமக்கு எப்பொழுதும் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி
நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதை நீதியின் பாதை. அவர் நல்ல மேய்ப்பனாய் நீதியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் மரணத்தை காண்பது இல்லை. ஆகவே நாம் அந்த நீதியின் பாதையை தொடர வேண்டுமானால் அவர் நமக்காக தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நீதியின் பாதை, ஆண்டவர் கொடுக்கிற பாதை, அவர் காட்டுகிற பாதை தான் நீதியின் பாதை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். மரணம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்? திருடன், பொல்லாத பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சமாதானத்தை திருடி விடுகிறான், நம்முடைய ஆத்துமாவை கொன்று விடுகிறான், நம்முடைய சரீரத்தை அழித்து விடுகிறான். இப்படி பல தீங்கை செய்யும்படியாய் திருடன் வருகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டபடியினாலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடி அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் ஓடி வந்து ஒவ்வொரு நாளும் அவரை நாம் கண்டு கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, சோதனைக்குட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. உற்சாகமான ஆவியோடு கூட ஒவ்வொரு நாளும் கருத்தாய் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவரை நாம் கண்டு கொள்ளுவோம், தயவை பெற்றுக் கொள்ளுவோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு சமீபமாயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மை பரிபூர்ண ஜீவனினாலே நிரப்பி, பரிபூர்ண நன்மைகளினாலே நிரப்பி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறார். பரிபூர்ண ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார், பரிபூர்ண நன்மையை இந்த காலை வேளையில் கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்து அதிகாலையிலே ஆண்டவரை கருத்தாய் தேடி தயவை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவரை கண்டடைந்து கொள்ள, அவருடைய ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். பரிபூரண ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் சாமி. ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரும் பரிபூரண சமாதானத்தை, பரிபூரண ஜீவனை, பரிபூரண பலனை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.